Hi friends, இந்த வீடியோவில் நாம LINQ வந்துட்டு மெத்தட் சின்டெக்ஸை யூஸ் பண்ணி எப்படி செய்யலாம் அங்கிற சம்மந்தமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முதல் வந்துட்டு நாம குவாரி சின்டெக்ஸ் ரிலேட்டடாக பார்த்துருந்தோம். ஸோ அதே மாதிரியான எக்ஸாம்பிள் இங்கே செய்துட்டு கோடிங்கை மட்டும் நம்ம என்ன செய்யலாம், எப்படி மெத்தட் சின்டெக்ஸில் நம்ம எழுதலாமுங்கிறத பார்ப்போம். ஸோ முதலாவதாக வந்துட்டு லேபிள் வந்துட்டு நான் எடுத்து கொண்டு வந்து போடுறேன். ஸோ அந்த லேபிளில் நான் ஏற்கனவே கொடுத்தது போலவே நான் இங்கே என்ன பண்ணிக்கிறேன், கோர்ஸ் சொல்லி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் கொண்டு வரேன். ஸோ அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை கொண்டு வந்து போட்டுட்டோம். எனக்கு தேவையான அளவுக்கு நான் சைஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டிஸுக்கு போயிட்டு நான் நேமில் போய் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். கோர்ஸ் பாக்ஸ்ன்னு சொல்லி கொடுக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பட்டன். ஸோ அந்த பட்டனை கொண்டு வந்து இங்கே நான் போட்டுட்டேன். இப்போ ப்ராப்பர்ட்டிஸுக்கு போயிட்டு நான் கொடுக்கன்னு பாருங்கள், ஃபைண்ட் சொல்லி கொடுத்து விட்றேன். சாரி, நேம் வந்துட்டு ஃபைண்ட் பிடின்னு கொடுக்கேன். அதே மாதிரி டெக்ஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு ஃபைண்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே லிஸ்ட் பாக்ஸை தான் நான் கொண்டு வந்து போட போகிறேன். ஸோ என்னோட கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ் இருக்குது. அதில் நான் கொடுக்குற கோர்ஸுக்கு ஏற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு எனக்கு இந்த லிஸ்ட் பாக்ஸில் வந்துட்டு டிஸ்பிளே ஆகிற மாதிரி தான் நான் கோடிங் எழுத போகிறேன். ஸோ அதில் நான் ப்ராப்பர்ட்டிஸுக்கு போயிட்டு நேம் கொடுத்துக்கிறேன், சப்ஜெக்ட் லிஸ்ட் பாக்ஸ்ன்னு சொல்லி சப்ஜெக்ட் லிஸ்ட் பாக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போது இந்த ஃபைண்ட் பட்டனில் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நான் கோடிங்ஸ் எழுத போகிறேன்னு பாருங்கள். ஸோ முதலாவதாக லிஸ்ட் வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ லிஸ்ட் ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில். ஸோ சப்ஜெக்ட் லிஸ்ட்ன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ நியூ லிஸ்ட் வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே நம்ம லிஸ்ட்டுக்குள்ளே ஆட் பண்ணுற டேட்டா வந்துட்டு என்ன செய்யலாம், சப்ஜெக்ட் லிஸ்ட்டுன்னு சொல்லி நேம் கொடுத்துட்டு சப்ஜெக்ட் லிஸ்ட்டுன்னு சொல்லி நேம் கொடுத்துட்டு நம்ம இங்கேவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பட்டன் கிளிக் ஆகிட்டவாவே இந்த சப்ஜெக்ட் லிஸ்ட்டுக்குள்ளே ஆட் பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு நமக்கு தேவையான சப்ஜெக்டை நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அப்படி நான் கொடுக்காம நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட் அதாவது இந்த லிஸ்ட் நான் க்ரியேட் பண்ணும்போதே அதுக்குரிய வேல்யூஸையும் நான் பாஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு நாம் அந்த ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்கு பின்னுக்கு ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் கொடுத்துக்கணும். அப்போ நம்ம அதை கொடுத்தோம்னா இது நமக்கு தேவையில்லை. ஸோ நான் இங்கே எழுதுகிறேன் பாருங்கள், சாஃப்ட்வேர் ரெக்வயர்மெண்ட் இன்ஜினியரிங் இது ஹெச்என்டிக்குரிய கோர்ஸ்ன்னு சொல்லி ஹெச்என்டிக்குரிய சப்ஜெக்ட்னு சொல்லி, அதே மாதிரி சாஃப்ட்வேர் டிசைன் அண்ட் ஆர்கிடெக்சர் இது வந்துட்டு டிகிரிக்குரியதுன்னு சொல்லி, அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், ஸோ இது வந்துட்டு ஹெச்என்டிக்குரியது. அதே மாதிரி இன்னொன்று ஆட் பண்ணிக்கலாம், சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அண்ட் குவாலிட்டி அஷ்யூரன்ஸ் இது வந்துட்டு டிகிரிக்குரியது சொல்லி நான் இங்கே 4 சப்ஜெக்ட் வந்துட்டு நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 4 சப்ஜெக்ட்டுக்குரிய குவாரி தான் வந்துட்டு நம்ம மெத்தட்ஸ் சின்டெக்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். வந்துட்டு எப்படி லிங்க் யூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இந்த டேட்டாஸுங்கிறது. ஸோ முதலாவதாக ஃபைண்ட் பட்டனை கிளிக் பண்ணதும் எனக்கு என்ன தேவைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹெச்என்டி ரிலேட்டடானதோ அல்லது டிகிரி ரிலேட்டடானதோ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன நான் டைப் பண்ணியிருக்கனோ அந்த டேட்டாவுக்கு ஏற்ற மாதிரியான ஃபில்ட்ரேஷன் நடக்கணும். ஸோ முதலாவதாக நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸில் கொடுத்தது சர்ச் டெக்ஸ்ட்னு சொல்கிற வேரியபிளுக்குள்ளே வேண்டி எடுக்கலாம். ஸோ கோர்ஸ் பாக்ஸ் டாட் டெக்ஸ்ட் அதில் கொடுக்குற டேட்டாவை நான் என்ன செய்துக்கிறேன், இந்த வேரியபிளுக்குள்ளே வேண்டி எடுத்ததுக்கப்புறம் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா, ரிசல்ட் இல்லாட்டி வந்துட்டு நீங்கள் சப்ஜெக்ட் லிஸ்ட்டுன்னு சொல்லி கூட கொடுக்கலாம் இந்த நேம். ஸோ கொடுத்துட்டு நான் இங்கே என்ன பண்ண போகிறேன், மேலே இருக்கிற சப்ஜெக்ட் லிஸ்ட் அதாவது நம்மட இங்கே இருக்கிற இந்த வேரியபிள் அதாவது இந்த லிஸ்ட்டை வந்துட்டு நான் இங்கே கால் பண்ணிக்கிறேன். கால் பண்ணதுக்கப்புறம் இங்கே நீங்கள் வேர் கண்டிஷன்ஸ் கொடுக்கணும்.
ஸோ ஏற்கனவே நம்ம ஸ்மாலாக கொடுத்துருப்போம், பட் இங்கே வந்துட்டு கேபிட்டலில் W நீங்கள் கொடுக்கணும். ஏன்னு சொன்னால் இதுதான் அதுக்குரிய சிண்டெக்ஸ். ஸோ கொடுத்ததும் இங்கே உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு நீங்கள் இங்கே கண்டிப்பாக க்ரியேட் பண்ணணும். ஸோ இங்கே நம்ம ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அரோ ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஃபங்க்ஷன்ஸுக்கு நான் ஒரு டேட்டா பராமீட்டராக போகும். ஸோ அரோ ஃபங்க்ஷன் அதாவது நம்ம கொடுக்குற அந்த சப்ஜெக்ட் நேம் வந்துட்டு இந்த எஸ்ஸுக்குள்ளே போகும். இங்கே தான் நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோம். அந்த எஸ்ஸில் இருக்கிற அந்த சப்ஜெக்டில் நான் கொடுக்குற டெக்ஸ்ட் இருந்தால் அந்த டேட்டாவை மட்டும் எடுத்துக்கொண்டு வந்து தாங்கன்னு சொல்லி கண்டெய்ன்ஸ் என்று கொடுத்துட்டு இங்கே நான் என்ன செய்கிறேன், சர்ச் டெக்ஸ்ட்டை கொடுத்து விட்றேன். அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற டேட்டா வந்துட்டு எடுத்துக்கொண்டு வந்து என்ன செய்யுங்க, ரிசல்ட்டுங்கிற இவருக்குள்ளே கொடுத்துக்கோங்க என்று சொல்கிறோம். அதே மாதிரி நான் இங்கே என்ன செய்ய போகிறேன், சப்ஜெக்ட் லிஸ்ட் பாக்ஸை அதுக்குள்ளே இருக்கிற ஐட்டம்ஸை கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வேறு டேட்டா கொடுக்கும்போது கண்டிப்பாக அதை நம்ம கிளியர் பண்ணிக்கணும். அப்படி கிளியர் பண்ணிங்கன்னு சொன்னால் தான் பழைய டேட்டாஸ் எல்லாம் இல்லாமல் புது டேட்டா மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்ண போகிறதுல ஆட் பண்ணுறதுக்கு அதுக்கு பதிலாக நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சப்ஜெக்ட் லிஸ்ட் பாக்ஸில் ஐட்டம்ஸை அட் ரேஞ்சுன்னு சொல்லி கொடுத்துட்டு இங்கே இந்த ரிசல்ட் என்ன செய்ய போகிறேன், டு அரே ஃபங்க்ஷன் ஊடாக நான் அரேயாக மாற்றி இதுக்கு கொடுக்க போகிறேன். ஏன்னா இது ஸ்ட்ரிங்கிறதால நான் டைரெக்டாக அரேயாக மாற்றி நான் நீங்கள் கொடுத்து விட்டேன். ஸோ இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்துடுச்சு. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு பாருங்கள், ஹெச்என்டின்னு கொடுத்துட்டு ஃபைன் கொடுக்க ஹெச்என்டி ரிலேட்டடான சப்ஜெக்ட் எல்லாமே எனக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. அதே மாதிரி டிகிரின்னு கொடுத்துட்டு இங்கே நான் என்டர் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபைன் கொடுத்ததும் டிகிரி ரிலேட்டடான பாடம் எல்லாமே எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்களா இருந்தால் வேர் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன்ஸ் பேஸ்டாக வந்துட்டு நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்யூவில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ மெத்தட் பேஸ்டாக இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு முதல் வந்துக்கிட்டு குவாரி பேஸ்டாகவும் நம்ம பார்த்தோம். ஸோ மல்டிபிள் டேட்டாஸை ஃபில்டர் பண்ணுறது எப்படி, கிளாஸில் இருந்து எப்படி ஃபில்டர் பண்ணுறது எப்படி, இந்த நம்ம ஏற்கனவே பார்த்த குவாரி சிண்டெக்ஸ் மாதிரியே எப்படி மெத்தட் சிண்டெக்ஸில் நம்ம காப்பி பண்ணுறது எப்படிங்கிறத நம்ம அடுத்த வார வீடியோஸில் நம்ம பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ கண்டினியூஸாக வீடியோஸை பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.